Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Benny from Tamil Digital Diary. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கலாம். BBA ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கலாமா இல்ல MBA ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கலாமா, அப்படி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டு இல்ல ஏவியேஷன்லயே வேற ஏதாவது டிகிரி இருக்கா, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டிகிரி இருக்கா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த ஏவியேஷன் கோர்ஸ் படிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு AME கோர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதான் இந்த வீடியோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடியோ. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதில் பேசியிருப்பேன். அதோட கண்டினியூட்டி தான் நான் இதில் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் பேச போகிறேன்னா, இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, இதோட ஹோல் ப்ரோசஸ் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்னெல்லாம் காலேஜில் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, +2 முடிச்சதுக்கப்புறமே எல்லாருக்குமே இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டரோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். நான் இந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணோம், இதுதான் என்னோடய ப்ரொஃபஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு ட்ரீம் தான் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. அதாவது ஏர்போர்ட்டில், ஏர்லைனில், ஃப்ளைட்டில், ஏர்க்ராஃப்டில் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் ஒரு ஆசை. அதுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் தேவையில்லாத கோர்ஸ், அதாவது கிரவுண்ட் ஸ்டாஃப் டிப்ளமோ, ஏர் ஹோஸ்டஸ் டிப்ளமோ, ஏர் டிக்கெட்டிங் டிப்ளமோ, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. இது எதுவுமே ஏர்லைன் அப்ரூவ்டு கிடையாது, எதுவுமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண, யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவ் பண்ண, AICT அப்ரூவ் பண்ண நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டாஃப் டிப்ளமோ, ஏர் டிக்கெட்டிங் டிப்ளமோ, அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மேபி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கலாம். அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால் அவங்க இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கோர்ஸுங்கிறதுனால அதை மார்க்கெட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ரூவெல்லாம் இருக்கா, முன்னாடி படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸே பண்ண வேணாம்னு சொல்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க, அவ்வளோதான். என்னோட ஒப்பீனியன் நான் சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, தென் நீங்கள் நார்மலாக கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, BBA ஏவியேஷன் படிக்கலாமா, BBA ஏவியேஷன், இந்த மாதிரி BSc ஏவியேஷன், BSc ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் படிக்கலாம். ஓகே, இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நீங்கள் ஃபைனலாக எங்கே வந்து வேலை செய்ய போகிறீங்க, என்னவா நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் யோசிங்க. BBA ஏவியேஷனுங்கிறத நீங்கள் எல்லாமே படிப்பீங்க. ஓவராலாக எல்லாம் கூட்டி குழச்சி இது நல்லா சேர்த்து சாம்பார், கறிக்குழம்பு, ஆட்டுக்குழம்பு, மாட்டுக்குழம்புங்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரே சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி தான் இந்த BBA ஏவியேஷன். எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் அதில் படிப்பீங்க. ஃபைனலாக உங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் அதை சொல்லுங்கள். இப்போது என்ஜினியரிங் மட்டும் படித்தா தான் என்ஜினியரிங்கில் வேலை கிடைக்கும். இப்போது லா மட்டும் படித்தா தான் லாவில் வேலை கிடைக்கும். பட் இந்த BBA ஏவியேஷனோட சிலபஸ் நீங்கள் கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். என்ஜினியரிங் பற்றி போட்டிருப்பாங்க, செக்யூரிட்டி பற்றி போட்டிருப்பாங்க, RAM பற்றி போட்டிருப்பாங்க, எல்லாருமே பற்றி போட்டிருப்பாங்க. இந்த BBA ஏவியேஷனோட நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து சேர்கிற ஒரு இடம் வந்து எங்கே இருக்குன்னா, BBA ஏவியேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். ஃபைனலாக நீங்கள் வந்து சேர்கிற இடம் என்ன இருக்குன்னா, ஒரு கிரவுண்ட் ஹேண்ட்லிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கிரவுண்ட் ஹேண்ட்லிங்லேயோ இல்லை ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபாவோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். எந்த டிகிரி, அதுக்கு இந்த டிகிரி தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்ல, எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து தான் நான் சொல்ல வர இந்த AME, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். ஒரு ஃப்ளைட்டை வந்து எப்படி எப்படி ரிப்பேர் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எப்படி ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நீங்கள் இந்த கோர்ஸில் படிக்க போகிறீங்க. இந்த கோர்ஸோட மெயின் அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். இந்த கோர்ஸில் வெறும் 2 இயர்ஸ், அதாவது இந்த கோர்ஸோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா வெறும் 2 இயர்ஸ் தான். இதுவும் ஒரு டிப்ளமோ மாதிரி தான். பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வர டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற DGCA அது வந்து அப்ரூவ் பண்ண கோர்ஸ் தான் இது. அந்த அப்ரூவ் பண்ண நிறைய காலேஜஸில் மட்டும்தான் இந்த கோர்ஸஸ் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். இந்த காலேஜஸில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆயிரும். நம்ம சேனலில் மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ணுறதில்ல. அது வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணதுனால நான் காலேஜஸ் பற்றியெல்லாம் சொல்லலை. நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு டிகிரி கிடையாது, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் கூடயே உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக காலேஜஸே வந்து ஒரு டிகிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காலேஜில் நல்லா விசாரிச்சிங்கன்னா அவங்களே இது உங்களுக்கு புரிய வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரைனிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கோர்சஸ். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டோட 12 லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம், அதாவது இந்த 2 இயர்ஸ்
ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற 12 லைசன்ஸ், அதாவது ஏர்க்ராஃப்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏர்க்ராஃப்டில் மெக்கானிக் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும். ஸோ அந்த 12 கவர்மெண்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நீங்கள் வந்து ஒரு ஏஆர்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சைன் பண்ண முடியும், சூப்பர்வைசர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் படித்து நீங்கள் அந்த 2 வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஓனாக படித்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ ஒரு லைசன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் பற்றி அடிஷ்னலாக ஒரு டிகிரி கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னல. ஸோ அந்த அடிஷ்னலான டிகிரி கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ண மாதிரி இந்த பிகாமோ பிபிஏவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னலான ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாபில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா கூட நீங்கள் அடுத்த ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த டிகிரியை வச்சுட்டு நீங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃபாகவே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் நான் வந்து 2 இயர்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த 2 இயர்ஸை வந்து நீங்கள் இந்த கோர்ஸோட வேலிடிட்டியாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. 2 இயர்ஸ் நீங்கள் வந்து தியரி படிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. 2 இயர்ஸ் வந்து நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும், உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும். எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறதுனா, நீங்கள் எங்கேயாவது 2 இயர்ஸ் நீங்கள் எங்கேயாவது அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு கம்பெனியில், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்குற கம்பெனியில், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் கம்பெனியில், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது மெயின்டெனன்ஸில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுற கம்பெனிஸில் வந்து நீங்கள் ட்ரெயினியாவோ அப்ரெண்டிஸ்ஷிப்பாவோ நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி இப்போ அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏவியேஷன் ரிலேட்டடாகவே இருக்குது. கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்குது, ஏர்வொர்க்ஸ் இருக்குது, தனேஜா குரூப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்லைனில், அதாவது ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்லைனில் நீங்கள் ட்ரெயினி டெக்னீஷியனாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ட்ரெயினிங் டெக்னீஷியனாக ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த லைசன்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ட்ரெயினிங் டெக்னீஷியனாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூனியர் டெக் ஆகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னீஷியன் ஆகலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சீனியர் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங், அதாவது ஃபுல்லி குவாலிஃபைடு சைனிங் அத்தாரிட்டியாக ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியராக நீங்கள் மாறலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 2 அதாவது நீங்கள் 2 உங்களோட தகுதிப்படி, உங்களோட நாலேஜ் படி நீங்கள் அந்த மொடியூல்ஸ் வந்து நீங்கள் எடுக்க இந்த கிரேட்ஸ், அதாவது இந்த நான் சொன்ன இந்த எல்லா கிரேட்ஸுமே உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரேட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சேலரி, இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே வச்சு தான் உங்களுக்கு சேலரி. நீங்கள் எடுக்கிற லைசன்ஸ், அதாவது 12 லைசன்ஸ் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஏஎம்இ. ஸோ இந்த 12 லைசன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாப் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஜாப் சர்ச்சிங் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான கோர்ஸு, ரொம்ப ரேரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே அதிகமாக எடுக்காத கோர்ஸு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஃப்யூச்சர் நீங்கள் இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் வந்து எல்லாமே ஏவியேஷனாக தான் இருக்க போகுது. ஃப்யூச்சர் ஆஃப்டர் திஸ் கொரோனா நிறைய பேர் ஃப்ளைட்டை டேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஃப்ளைட்டோட அந்த ஒரு அவைலபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஃப்யூச்சர் வந்து ஏவியேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் நான் பாஸ் பண்ணுறேன். தீர விசாரித்து முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த கோர்ஸ் எனக்கு சூட்டபுளாக இருக்குமா, என் ஃபேமிலிக்கு சூட்டபுளாக இருக்குமா, இல்லை என்னோட கரியருக்கு இது சூட்டபுளாக இருக்குமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்டேட்டோட, அதாவது ஏர்லைன் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜாப் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.